ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவின் தேஜஸ் விமானம் குறித்து சமீப காலமா அதிகமான ஃபேக் நியூஸ் பரப்பப்படுது. தேஜஸ் விமானத்துக்கு எதிராக ஒரு சர்வதேச சதி நடப்பதா சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்கு. எதற்காக இது போன்ற ஃபேக் நியூஸ பரப்புறாங்க, இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அடுத்த அப்டேட், ஆளில்லாமல் இயங்கக்கூடிய ஆம்கா போர் விமானம் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வெளிவந்திருக்கு. அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சமீபத்துல இந்தியாவுடைய தேஜஸ் விமான ஏற்றுமதி குறித்து ரெண்டு நல்ல செய்திகள் வெளிவந்தன. ஒன்னு, மலேசிய விமானப்படைக்கு 18 லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்களை சப்ளை செய்யும் கான்ட்ராக்ட்ல இந்தியா முன்னிலையில இருப்பதா செய்திகள் வெளிவந்தன. அடுத்து, எகிப்து நாட்டுடன் இணைந்து இந்தியா 70க்கும் மேற்பட்ட லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்ஸ் எகிப்து நாட்டில் தயாரிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதா செய்திகள் வெளிவந்தன. இந்த ரெண்டு செய்தி வெளிவந்த உடனே இந்த சூழ்நிலையில மிகவும் ரெப்யூட்டடான ஒரு டிஃபென்ஸ் மேகசின் சமீபத்துல ஆஸ்திரேலியா வெளியிட்ட 35 லைட் காம்பேக்ட் ஏர்கிராப்ட்களை வாங்குவதற்கான டெண்டருக்கு இந்தியாவின் HAL நிறுவனம் தன்னுடைய தேஜஸ் விமானங்களை சப்ளை செய்ய முன்வந்ததாகவும், இது தொடர்பாக இந்தியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஆஸ்திரேலியாவுடைய டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ரிச்சர்ட் மார்லஸ் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிவடைந்ததாகவும் அந்த நிறுவனம் செய்தி வெளியிட்டது. அதாவது ஆஸ்திரேலியா இந்தியாவின் தேஜஸ் விமானத்தை வாங்க மறுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டாங்க. இந்த செய்தி தொடர்பா நம்ம சேனல்ல கூட ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஆனா இந்த செய்தி குறித்து ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்போர்ஸ் அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஆஸ்திரேலியா இந்தியாவின் LCA தேஜஸ் விமானத்தை இப்பதான் எவாலுவேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கதாகவும், இந்தியாவின் தேஜஸ் விமானத்தின் செயல்பாடு தங்களுக்கு திருப்திகரமா இருப்பதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது போன்ற செய்திகள் சமீப காலமா இந்தியாவின் தேஜஸ் விமானம் குறித்து அதிகமா வெளிவருது. அதுவும் குறிப்பா தேஜஸ் விமானத்தோட ஏற்றுமதி குறித்து எப்போதெல்லாம் நல்ல விஷயங்கள் வருதோ அப்போது இது போன்ற பொய் செய்திகள் பரப்பப்படுது. இது போன்ற செய்திகளை பரப்புவது இந்தியாவின் எதிரி நாடுகள் மற்றும் வெளிநாட்டு ஆயுத விற்பனையாளர்கள். இவங்க எதற்காக இது போன்ற செய்திகளை பரப்புறாங்க அப்படின்னா, இந்தியா உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளர். இப்போ இந்தியா ஒரு ஆயுத ஏற்றுமதியாளரா ஆகணும் அப்படின்னு பல முயற்சிகள் செய்து வர்றாங்க. இந்த முயற்சிகளுக்கு இடையூறு செய்வதற்காக இது போன்ற செய்திகளை இவர்கள் பரப்பி வர்றாங்க. நம்ம எல்லாருமே தேஜஸ் விமானம் தான் இந்தியா உருவாக்கிய முதல் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா 1961 இந்தியா தன்னுடைய முதல் ஃபைட்டர் ஜெட்டை உருவாக்கிட்டாங்க. அந்த ஃபைட்டர் ஜெட்டின் பெயர் HF-24 மாருத். இந்த ஃபைட்டர் ஜெட் விமானம் 20 வருடங்களா இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 147 HF-24 மாருத் விமானங்கள் இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்பட்டது. முதல்ல இந்த விமானங்களை ஒரு இன்டர்செப்டார் விமானங்களா தான் இந்திய படையில் இணைச்சாங்க. ஆனா இந்த விமானங்களை கொண்டு பல கிரவுண்ட் ஸ்ட்ரைக் ஆபரேஷன்களையும் இந்திய விமானப்படை நடத்தியிருக்கு. இந்த விமானம் 1971 நடந்த இந்தோ பாகிஸ்தான் வார்ல மிக சிறப்பா செயல்பட்டது. குறிப்பா இந்த விமானம் 1971 பாகிஸ்தான் யுத்தத்துல ஒரு திருப்பு முனையா அமைந்த பேட்டில் ஆஃப் லோங்கேவாலா யுத்தத்துல இந்த விமானம் பயன்படுத்தப்பட்டது. இந்த விமானம் தான் ஒரு ஆசிய நாட்டால் உருவாக்கப்பட்ட முதல் ஃபைட்டர் ஜெட். இந்த விமானத்தை HAL நிறுவனத்துக்காக டிசைன் செய்தது கர்டாங்க் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானிய ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர். இவர்தான் இரண்டாம் உலக போர் சமயத்துல ஜெர்மானிய விமானப்படையில் பயன்படுத்தப்பட்ட விமானங்களை வடிவமைத்தது. இந்த விமானம் சிறப்பா செயல்பட்டாலும் இந்த விமானத்தை டெவலப் செய்ய அப்போது இருந்த இந்திய அரசாங்கம் முன்வரல.
விமானப்படைக்கும் HAL நிறுவனத்திற்கும் சரியான கோஆர்டினேஷன் இல்ல. இதற்கு முக்கியமான காரணம் இது போன்ற பொய் செய்திகளை வெளியிடும் செய்தி நிறுவனங்களும் வெளிநாட்டு ஆயுத விற்பனையாளர்களும். இதனாலதான் இந்தியாவுடைய முதல் ஃபைட்டர் ஜெட் தொடர்ந்து டெவலப் செய்யப்படாமல் 1980கள்ல இந்திய விமானப்படையில் இருந்து நீக்கப்பட்டது. HF-24 மாருத் விமானம் குறித்து அப்போது நடந்த அதே ஒரு ஃபேக் ப்ரோபகண்டா இப்போ தேஜஸ் விமானங்களுக்கு எதிராகவும் நடத்தப்படுது. இது போன்ற பொய் செய்திகள் ஒரு புறம் பரப்பப்பட்டு வந்தாலும் HAL LCA தேஜஸோட ட்ரெய்னர் விமானத்தை மேனுஃபேக்சர் செய்யறதுல அதி தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. 2023க்குள்ள 18 தேஜஸ் ட்ரெய்னர் விமானங்களை மேனுஃபேக்சர் செய்ய போறாங்க. இந்த ட்ரெய்னர் விமானங்களை 2025வது வருடம் ரோல் அவுட் செய்ய போறாங்க. HAL இப்ப டெவலப் செய்து வரும் தேஜஸ் ட்ரெய்னர் விமானங்கள் தான் எகிப்து விமானப்படை மற்றும் ராயல் ஆஸ்திரேலியன் ஏர்போர்ஸ் விமானப்படை கான்ட்ராக்டுக்கு இந்தியா சப்ளை செய்வதா சொல்லி இருக்க விமானங்கள். மலேசியாவிற்கு இந்தியா 10 தேஜஸ் MK-1A விமானமும் 8 LCA ட்ரெய்னர் விமானங்களையும் கொடுக்க முன் வந்திருக்காங்க. அதனால LCA ட்ரெய்னர் விமானத்தோட டெவலப்மெண்ட்ட HAL தீவிரமா பண்ணி வர்றாங்க. இந்த விமானங்களை 2023வது வருடத்துக்குள் தயாரித்து முடிக்க திட்டமிட்டிருக்காங்க. மலேசிய கான்ட்ராக்ட் இந்தியாவிற்கு கிடைச்சது அப்படின்னா 2026வது வருடத்துக்குள் 8 LCA ட்ரெய்னர் விமானங்களை இந்தியா சப்ளை செய்வாங்க. மீதமுள்ள 10 தேஜஸ் MK-1A விமானத்தை 2028வது வருடத்துக்குள் சப்ளை செய்யணும். அதனால இந்தியாவின் தேஜஸ் விமானத்துக்கு எதிராக பரப்பப்படும் பொய் செய்திகளை முறியடித்து மலேசியா, ஆஸ்திரேலியா, ஈஜிப்ட் போன்ற நாடுகளுடைய கான்ட்ராக்ட் இந்தியாவிற்கு கிடைக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அடுத்த டாபிக், HAL நிறுவனம் இந்திய கடற்படை விமானங்கள்ல பயன்படுத்துவதற்காக LCA நேவி MK-1 அப்படிங்கிற விமானத்தை டெவலப் செஞ்சிருந்தாங்க. இந்த விமானத்துல முதல்ல ஹேண்ட்ஸ் ஃப்ரீ டேக் ஆஃப் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதன் மூலமா LCA நேவி MK-1 விமானத்தை பைலட்டுடைய உதவி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இருந்து டேக் ஆஃப் செய்ய முடியும். இந்த சிஸ்டம் பைலட்டோட ஒர்க்லோட குறைப்பதற்காக கொண்டு வரப்பட்டது. இப்போ அதே சிஸ்டத்தை இந்தியா டெவலப் செய்து வரும் 5.5 ஜெனரேஷன் விமானமான ஆம்கா போர் விமானத்துல பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. ஆனா LCA நேவி MK-1 விமானத்துல பயன்படுத்தப்பட்ட ஹேண்ட்ஸ் ஃப்ரீ டேக் ஆஃப் தொழில்நுட்பத்தை விட அதிகமான ஆட்டோமேஷன் கொண்ட தொழில்நுட்பத்தை ஆம்கா போர் விமானத்துல பயன்படுத்த போறாங்க. அதாவது இந்த தொழில்நுட்பத்தை ATTOL அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொழில்நுட்பம் மூலமா அட்டானமஸ் டாக்ஸி, டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்ய இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த ATTOL சிஸ்டத்தை பயன்படுத்துவதற்கு அதிநவீன இமேஜ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி மற்றும் சென்சார்களை டெவலப் செய்து விமானத்துல இணைக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இதன் மூலமா ஒரு ஏர்கிராஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா ஏர்கிராஃப்ட் ஹேங்கர்ல இருந்து மெயின் ரன்வேக்கு வந்து பைலட்டோட உதவி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா டேக் ஆஃப் ஆகணும். மிஷனை கம்ப்ளீட் செய்த பிறகு விமானம் ஆட்டோமேட்டிக்கா லேண்டிங் ஆகணும். இதுதான் ஆம்கா போர் விமானத்துல இணைக்கப்பட உள்ள ATTOL தொழில்நுட்பம். இந்த ATTOL தொழில்நுட்பம் இந்தியா டெவலப் செய்து வரும் அன்மேன்ட் ஆம்கா போர் விமானங்கள்ல பயன்படுத்தப்பட உள்ளது. அதே போன்று மனிதர்களால் இயக்கக்கூடிய ஆம்கா போர் விமானத்திலையும் இந்த ATTOL தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. மனிதர்களால் இயக்கப்படும் ஆம்கா போர் விமானத்துல எதற்காக இணைக்கிறாங்க அப்படின்னா பைலட்டோட ஒர்க்லோட குறைப்பதற்காகவும் விமானத்தை டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்யும் போது நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்களை தவிர்ப்பதற்காகவும் இந்த தொழில்நுட்பத்தை ஆம்கா போர் விமானத்துல இணைக்க போறாங்க. ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ருஸ்ட்ரம் 2 ஸ்விஃப்ட் ஆர்ச்சர் UAV-களை ஆட்டோமேட்டிக் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்ய வைப்பதற்கு ATOL அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை டெவலப் செய்து பயன்படுத்தி வர்றாங்க. இந்த ATOL தொழில்நுட்பம் பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அதோட செயல்திறன் நிரூபிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஆம்கா போர் விமானத்துக்காக டெவலப் செய்யப்பட்டு வரும் ATTOL இந்த ATOL தொழில்நுட்பத்தோட ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்றாங்க.
சொல்றாங்க. ஆம்கா போர் விமானத்துக்காக டெவலப் செய்யப்பட்டு வரும் ATTOL தொழில்நுட்பம் முதல்ல IS-UAV மற்றும் FUF UAE புரோகிராம்ல பயன்படுத்தப்பட்டு வெற்றியடைந்த பிறகு ஆம்கா MK2 விமானத்துல இணைக்கப்பட உள்ளது. இந்த ATTOL தொழில்நுட்பம் மட்டும் வெற்றிகரமா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா வரும் காலத்துல விமானம் டேக் ஆஃப் மற்றும் லேண்டிங் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய விபத்துகள் பெருமளவுல தவிர்க்கப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.